ஹலோ ஆல் ஹாப்பி தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்குமே லீவ், அதனால லேசி மார்னிங் தான். மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சு பொறுமையாக வந்து சமைச்சிட்டு இருந்தோம். அண்ட் டிஃபன் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட்மே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவர் வரத்துக்குள்ளே லஞ்ச் பண்ணிடணும். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனால் தான் எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காலையிலேயே டிஃபன் லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன் ஜாலியாக. அண்ட் அவர் வீட்டில் இருந்தாருன்னா வந்து லேட்டாக எந்திரிக்கிறது, லேட்டாக சமைக்கிறது, ஸோ ரெஸ்ட்டே இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து இன்னைக்கு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுமே அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால ஸ்வீட் எதனா செய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாயாசம் வந்து செஞ்சாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அனல்ல ஒரு வழி ஆயிட்டேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நானே எங்க அக்கா பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சோம். என் தம்பி வந்து எனக்கு இது பிடிக்காது, ரோஸ் மில்க் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ அவனுக்கும் அதை போட்டு கொடுத்து இப்படியே தான் என் டே இன்னைக்கு போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.